வணக்கம். இன்றைக்கி நம்ம காய்கறி இல்லாத பிளெயின் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, புளி ஊற வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மல்லி இலை, கடுகு, சீரகம், மிளகு, உப்பு, சாம்பார் தூள், கடையில் கிடைக்கிற சாம்பார் தூள். துவரம்பருப்பை ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து குக்கரில் வச்சுக்கோங்க. 5 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன தக்காளி 2 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிருச்சு. இப்போ சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதங்கிருச்சு. இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிடலாம். தண்ணியை மட்டும் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். கலந்து விட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி கம்மியாகவே எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வற்றட்டும். உங்களுக்கு தேவையான அளவு வற்ற விடுங்க. கடைசியாக மல்லி இலை தூவிக்கிடலாம். தூவி கலந்து விட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா வற்றிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான காய்கறி இல்லாத பிளெயின் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி, தோசை, வெண்பொங்கல் கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.